லாஸ்ட் வீக் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவும் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ பைன் லேப்ஸ் ஐபிஓ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம்? அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா நிஃப்டி 50 லாஸ்ட் 1 வீக்ல நெகட்டிவாகவும் பேக் நிஃப்டி ஸ்லைட் பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. இதோட அண்டர்லைங் ரீசன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்ல 0.9% கீழே போயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 0.2% பாசிட்டிவா இருக்கு. இது ஏன்னு அதுல இருக்கிற அண்டர்லைங் செக்டர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா பேங்கிங் செக்டர், பினான்சியல் செக்டர்ஸ்லாம் லாஸ்ட் 1 வீக்ல நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம்ல இருக்கு. பட் நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா ஐடி செக்டர், எஃப்எம்சிஜி இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல 1%க்கு மேல கீழே போயிருக்கு. அதனாலதான் நிஃப்டி 50 லாஸ்ட் 6 ட்ரேடிங் செஷன்ல லோயர்ல கண்டினியூஸா ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. பட் ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இதோட அண்டர்லைங் ரீசன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா எஃப்ஐஐஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க செல் பண்ணிட்டே இருக்காங்க? அவங்களோட யூஎஸ் பாண்ட் பாத்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஹையர் வேல்யூவேஷனை கன்சிடர் பண்ணுது. அதனால தான் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் இங்க செல் பண்ணிட்டு அங்க போயிட்டு பாண்ட்ல என்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா லாஸ்ட் வீக்ல புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கண்டினியூஸா க்ரூட் பிரைஸ் டிராப் ஆனதுனால வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸா மாறினாங்க. ஜென்ரலா நம்ம க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இம்போர்ட் பண்றோம்ன்றதுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் கம்மி ஆகும்போது நம்மளோட எக்கனாமி அதை சப்போர்ட் பண்ணும். அதனால தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே எஃப்ஐஐஸ் நெட் பையரா மாறினாங்க. சரி, நிறைய ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அறிகுறியா அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம மொத்த ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். நம்ம நிஃப்டி 50யோட டெக்னிக்கல்ஸ் எடுத்து பார்த்தா அதோட புட்டு கால் ரேஷியோ 11th நவம்பர் எக்ஸ்பைரிக்கு 0.89 காட்டுது. ஜென்ரலா இது ஒண்ணுக்கு மேல இருக்கிறப்போ அது பேரிஷ்னு சொல்லுவாங்க, ஒண்ணு கீழே இருக்கும்போது அது புல்லிஷ்னு சொல்லுவாங்க. இந்த 0.89ன்றது ஒண்ணுக்கு க்ளோசரா இருக்கிறதுனால இது மைல்டு புல்லிஷ் டு நியூட்ரல் நம்ம சொல்லலாம். அப்படியே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தா 25,300 புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அதிக வால்யூம்ல செல் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 26,000 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதிக வால்யூம்ல செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு லெவல் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இது ஒரு மைல்டு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்குது. பட் இதை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம சொல்லிட முடியாது. நெக்ஸ்ட் வீக் முக்கியமா சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்ம அக்டோபரோட இன்ஃபிளேஷன் ரேட் வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அப் டு 0.5% வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஜென்ரலா இன்ஃபிளேஷன் மேல போறப்போ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதே வந்து கீழே போறப்போ ரெப்போ ரேட்டை நியூட்ரலாவோ இல்ல கட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி கட் பண்ணுவாங்கன்னா கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி எக்கனாமியை பூஸ்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்குறப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஒரு மைல்டு புல்லிஷ்லேருந்து நியூட்ரலா மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ரேஞ்ச் பவுண்டா சைட் வேஸ்ல போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான சினாரியோக்கு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி அயன் கவுண்டர்லாம் நல்லாவே சூட் ஆகும். பைன் லேப்ஸ் ஐபிஓ பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி. இதோட டெயில் விண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஃபேவரபிளா இருக்கு. பட் இதோட ஜிஎம்பி பாத்தீங்கன்னா வெறும் 2% தான் இருக்கு. மார்க்கெட்ல ஒரு பெரிய அட்ராக்ஷனே இல்ல. பிளஸ் இதோட ஆஃபர் ஃபார் சேல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 46% இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அப்படியே இவங்க லாஸ்ட் 3 இயர் ஆவரேஜ் பினான்சியல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா ரெவன்யூ ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. பட் பேட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல. டெப்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ல ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கு. இதே மாதிரி இவங்களோட வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தா பியர் குரூப்பை கம்பேர் பண்றப்போ ரொம்ப எலிவேட்டடாவே இருக்கு. ஸோ இந்த ஐபிஓக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2 ஸ்டார்ஸ்.